fast delivery, பக்கா பேக்கிங். இப்பவே ஆர்டர் பண்ணுங்க nativespecial.com. அதே மாதிரி அன்னைக்கு சொல்லிக்கிறேன், அது எங்கள் அப்பா பண்ணியிருக்காரப்பா, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் நடிகன்ப்பா, நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கெல்லாம் வந்து அந்த பெரிய அது அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா பேரை வச்சு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு இந்த குறிப்பாக இந்த கொடநாடு நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் இல்லை. நக்கீரன் தான் போட்டு கொடன் கொடைஞ்சு சில உண்மைகளை நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க. அதெல்லாம் அந்த கேள்வி வேணாம் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். அம்மா உணவு இந்த பேரை மாற்றணும்னு டிஎம்கேல எல்லாரும் சொன்னாங்க, இந்த பேரை இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு. இல்லை அப்படியே இதெல்லாம் தான் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு தான் இந்த எண்ணங்கள். நான் வந்து ஏதாவது சொன்ன அந்த மறுபடியும் வந்து அந்த பழைய விஷயத்தை நான் கிண்டுறேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ரசிகனை தாண்டி ஒரு தொண்டனாக நான் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சார். அதாவது ரத்த தானம் பண்ணுறது ஒரு ரசிகன் பண்ணுறது இல்லை. ஒப்புக்கு ஒரு தலைவரை போட்டேன். 40 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு விஜய் இப்போ அரசியலுக்கு வரக்கூடாது, ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் நான் நினைக்கிறது நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்கிறீங்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். உள்ளாட்சி தேர்தல் நடக்காத பகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நடந்த தேர்தல் இது. அதில் திமுக அதிக வெற்றிகளை பெற்றிருக்கு. அதிமுக எதிர்பார்க்காத தோல்வியை சந்திச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து அரசியல்வாதி இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சினிமாக்காரன், அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆள், அவ்வளோதான். முழுக்க முழுக்க அரசியல்வாதி மாதிரி நான் வந்து பதில் சொல்ல முடியாது முதல்ல. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிற வெற்றி நிச்சயமாக மறுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த 4-5 மாதத்தில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல பேருடைய ஒரு பாதிப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியில் அன்னைக்கு சொன்னதான் நான், நீட் ஒன்றை தவிர மற்ற விஷயங்களையெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றார். காலம் தாழ்த்தாமல் வந்த உடனே படிப்படியாக பண்ணிட்டு வர்றார். அதனால் அவருடைய திறமையான சாமர்த்தியமான ஒரு அரசியலுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர். இல்லை, நானும் ஒரு அரசியல் பாரம்பரியத்திலேருந்து வந்தவன் தான் அப்படின்றத பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக தன்னை அவர் நிலைநிறுத்திக்கிட்டார். மக்களோடு மக்களாக ஒரு ஈஸியான ஒரு முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிஎம் அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்கும். இவர் அப்படி இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சராக, எல்லாரும் எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக, இன்னும் சொல்லப்போனால் மக்களோடு மக்களாக. அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், அது சின்ன விஷயந்தான், ஆனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய விஷயம்.
கலைஞர் வந்து காலையில் வந்து நடைப்பயிற்சி வந்து அண்ணா அறிவாலயத்தில் தான் பண்ணுவார். பெரிய இடம் அது, அதை சுற்றுறதே ஒரு நடைப்பயிற்சி தான். ஆனால் இவர் வந்து முதல்ல இருந்தே வெளியிடங்களில் நடைப்பயிற்சி பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுருந்தார். சிஎம் ஆன பிறகு அது தொடர்றார் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய விஷயம். ஒரு நாள் வந்து ஒரு மீடியாவில் நான் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து அவரோட இவர் நடைப்பயிற்சி போய்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவும் நடைப்பயிற்சியில் வருது. போகும்போது 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். அது வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் பண்ணுறாரு. ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்கு தான் இது வருது. எளிமையாக இருக்கிறது, தன்னை அப்படியே எளிமையாக்கி கொண்டு மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறது. அது வெறும் டைலாக்ல சொல்லாமல், உங்களில் நான் ஒருவன், மக்களுக்காக நான் அப்படின்லாம் சொல்லாமல் செயலில் அதை செய்து காட்டுறது. இதெல்லாம் வந்து இதனுடைய பாதிப்பு தான் இந்த வெற்றி, திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அதிமுக கிடைத்த தோல்விகள், இந்த தோல்வி கிடைக்குன்னு நான் முதல்ல நினச்சிட்டேன். முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே. காரணம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா பேரை வச்சு ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு இந்த குறிப்பாக இந்த கொடநாடு, நீங்கள் தான் காரணம், வேற யாரும் இல்லை, நக்கீரன் தான் போட்டு கொடன்னு கொடைஞ்சு சில உண்மைகளை நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஏடிஎம்கேயில் கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்களே ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீங்க. என்னடா அது, அம்மா வீட்டிலே கொள்ளையடிச்சிருக்கிறானுங்களே. டைரெக்டாக கொள்ளையடிச்சாங்களா, எப்படி கொள்ளையடிச்சாங்கன்றது இனிமேல் தெரிய போகுது. விசாரணையில் தான் தெரியும். விசாரணையில் தான் தெரியும். அதை பற்றி நம்ம வந்து சொல்ல முடியாது. அதை பற்றி மக்களுக்கு, ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டீங்க. அதுக்கு முக்கிய காரணம் கோபால் சார் அவர். இதனுடைய பாதிப்பு சார் நிச்சயமாக நினைப்பேன். நான் சாதாரணமாக அம்மாவை வந்து தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க சார். அவருடைய கடைநிலை தொண்டர்கள்லாம் அம்மாவை தெய்வமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் சார் அது. என்னடா அந்த தெய்வத்தினுடைய வீட்டையே பூட்டை உடைச்சி, அதை உடைச்சி, இதை உடைச்சி, இவ்வளவுலாம் பிளான் பண்ணி பண்ணது மட்டுமல்ல, அத்தனையும் மறைக்கப்பட்டு விட்டதே அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் ஒன்று சொன்னேன். இது சொல்லும்போது இன்னொன்று, டிஎம்கே ஸ்டாலின் சார் பண்ண ஒரு நல்ல விஷயம், அம்மா உணவகம், அந்த பேரை மாற்றணும்னு டிஎம்கேல எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் ஸ்டாலினை வந்து வற்புறுத்துறாங்க, இந்த பேரை இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, வேண்டாம், அது அப்படியே இருக்கு. இதெல்லாம் தான் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்குத்தான் இந்த எண்ணங்கள். இதில் என்ன போகுது, இதை விட நல்லது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுடைய வெற்றிக்கு, இவர்களுடைய தோல்விக்கு இது வந்து ஒரு பெரிய காரணம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் விஜய் ரசிகர்களும் வெற்றி பெற்றிருக்கிறத வந்து யூடியூப் சேனல்ஸு, மீடியாக்கள் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறாங்கன்றது எனக்கு நாங்கள் சொல்லி பேசலை. இல்லை, அவங்களா வெற்றியை பார்த்துட்டு அவங்களா அவங்கவுங்க செய்தி போடுறாங்க, ஒரு இதாக போடுறாங்களே. விஜய்க்கு வந்து இது வந்து ஒரு ஆரம்ப சுழி. சந்தோஷமாக இருக்குது, அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது. பொதுவாக நீங்கள் இது எதிர்பார்த்தீங்களா? அந்த தேர்தலில் வந்து விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து இப்படி ஒரு செய்தி வரும், வெற்றி இப்படின்னு ஒரு எதிர்பார்த்துருக்கீங்களா? விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு பாரம்பரியம், எப்படி ஒரு கட்சிக்கும் ஒரு பாரம்பரியம், ஒரு அடிப்படை, அதிலிருந்து வளர்ந்தாங்க அப்படின்னு ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குல்ல. அது மாதிரி இந்த மக்கள் இயக்கத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. 1993 போட்ட விதை, அன்றைக்கு போட்ட விதை இன்று ஒரு ஆலமரமாக, நிச்சயமாக விதை போட்டு அதுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி நாங்கள் வந்து உரம் போட்டு பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய மரமாக வளரும் அப்படின்றது ஒரு நிதர்சனம் தானே. அது கனவுலாம் இல்லையே, ஒரு உண்மை தானே. 25 வருட உழைப்பின் பலன் இப்போ தான் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா? பலன் இப்போ தான் கிடைக்குதுன்னு நான் பார்க்கல. பலன் இப்போ தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியாக்கள்லாம் பேசப்படுகின்ற அளவுக்கு வெளியே தெரியுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் யாருக்கும் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலை, அதே நேரத்தில் எதிர்க்கவும் இல்லை, நேரடியாக ஆதரவும் தெரிவிக்கலை. இது வந்து இந்த தேர்தலில் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது? அவங்க உள்ளூர் செல்வாக்கில் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். இல்லை, அதில் தான் சார் எனக்கு வந்து உள்ளூரில் செல்வாக்காக இருக்கிறவங்க அத்தனை பேரும், வெற்றி பெற்ற அத்தனை பேரும் விஜய் ரசிகர்களாக இருந்திருக்கலாம்ல ஒரு விதத்தில், இல்லையா? அப்படி எடுத்துங்களேன். நீங்கள் உள்ளூர் செல்வாக்கில் இருந்தவங்க தான் அப்படின்றது இல்லாமல் அவங்க வந்து விஜய் படத்தை காட்டியிருக்கிறாங்க, விஜய் கொடியை கையில் பிடிச்சிருக்கிறாங்க, விஜய் சொன்னதாக செய்தி வெளியே போயிருக்கு. யாருக்கு இஷ்டமோ அவங்களாம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு விஜய் சொன்னதாக செய்தியும் போயிடுச்சு. என்னுடைய படத்தை யூஸ் பண்ணலான்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு நடந்த பிறகு அவங்க, நான் பார்த்த வரைக்கும் விஜய் அந்த கொடியை கையில் வச்சுக்கிட்டு தானே ஓட்டு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தனிப்பட்ட செல்வாக்கால தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு இல்லை. ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஒவ்வொரு கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம், மன்றம் எல்லாமே எங்கள் கட்சியிலேருந்து, எங்கள் இயக்கத்திலேருந்து இத்தனை பேர் இந்தந்த இதில் போட்டிடுறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியாகும். அந்த பட்டியல் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தம் இத்தனை பேர் போட்டிக்கிட்டாங்க, இத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. சார், அதுக்கு வந்து தான் நான் வந்து ஏதாவது சொன்ன அந்த மறுபடியும் வந்து அந்த பழைய விஷயத்தை நான் கிண்டுறேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. முதல்ல விஜய் அவர்கள் பச்சை கொடி காட்டிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. அந்த செய்தி வந்த உடனேயே அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்கணும்னா, எந்தெந்த ஊரில் யார் யார் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டு அதை முறைப்படுத்தி, சரி இத்தனை பேர் நாங்கள் நிற்கிறோம், இந்தந்த ஊரில் இந்தந்த வார்டில் இவங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால், இப்போ வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கும்போது நிச்சயமாக இந்த வார்டில் இவங்க நின்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னதான் இருந்தாலும் அவர்கள் வந்து இதுக்கு தான் நான் வந்து ஒரு போன ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த ஒரு நிகழ்வை நான் ஞாபகப்படுத்துகிறேன்.
ஒரு அரசியல் கட்சியாக நான் வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு பதிவு பண்ணணும்னு ஆரம்பித்ததே நான் ஏதோ ஒரு எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அரசியல் அனுபவம் இருந்ததுனால்தான். அப்படி ஒன்று இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்க அறிவிக்கும் போதே மக்கள் இயக்கத்திலேருந்து எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்குற முரண்பாடுகள்லாம் இருந்திருக்காது இல்லையா? இவங்களும் நான் நாமினேஷன்லேயே நான் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிற்கிறேன்னு போட்டிருக்கலாம் இல்லையா? அங்கே கட்சி சின்னம் இல்லை, இந்த இதில் இல்லைன்னா வார்டுதில் கிடையாது, வார்டுதில் கிடையாதுனாலும் இப்போ போர்டில் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் போய்கிட்டு இருக்கு, போர்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, திமுக, அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தமிழர் சீமான் என்ன நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று வந்திருக்கும்ல அந்த போர்டில். அங்கே என்ன ஆகிப்போச்சு, கடைசியில் சுயேட்சைகள்னு வந்துருச்சு. இப்போ அதனால தான் வந்து நானே வந்து எத்தனை பேர் கரெக்டாக ஜெயிச்சிருக்காங்கன்னு என்னால் சொல்ல தெரியல, எனக்கே சொல்ல தெரியல. விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, இதைத்தான் நான் எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் முன்னாடி யோசனை பண்ணுவேன். கொஞ்சம் இந்த அரசியல்வாதி இல்லைனாலும் அரசியல் ஞானம் கொஞ்சம் அரசியல்வாதிகளோட பழகி இருந்ததுனால இதை தான் ஒரு அஸ்திவாரம் போட்டு வச்சுருவோம். இதே தான் நடந்திருக்கணும். அன்னைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஆசை பிரியப்பட்டவங்க நின்றுக்குங்க அப்படின்ட்டாரு. நான் வந்து 93 ஆரம்பிக்கும் போதே அந்த ரசிகர்களுக்கு நான் சொன்ன ஒரு தாரக மந்திரம், அரசியல் மந்திரம்னே சொல்லலாம், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன். இது அரசியலுடைய விதி. இன்னைக்கு நீ தொண்டு செஞ்சினா நாளைக்கு தலைவனாகலாம் அப்படின்றத இந்த தாரக மந்திரம், அரசியல் மந்திரத்தை அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதனால் அவங்க வந்து அந்தந்த ஊரில் சின்ன பல நல்ல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு நான் பட்டியலாம் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு படம் இதுக்கும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. படங்களுக்கு மட்டும் பண்ண இல்லை சார், படங்களுக்கு பண்ணுறதை நீங்கள் விட்டுருங்க, அது ஒரு ரசிகனாக பண்ணுறது. ரசிகனை தாண்டி ஒரு தொண்டனாக நான் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சார். அதாவது ரத்த தானம் பண்ணுறது ஒரு ரசிகன் பண்ணுறது இல்லை, ஒரு ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு ரசிகன் பண்ணுறதில்லை, ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ஒரு ரசிகன் பண்ணுறதில்லை, யாராவது இறந்துட்டா அவங்களுக்கு உதவி பண்ணுறது ஒரு ரசிகன் பண்ணுறதில்லை. புரியுதா? ஸோ இதையெல்லாம் அவங்க பண்ண வச்சு இன்றைய தொண்டன் நாளைய தலைவன். இது அரசியலில் தவிர்க்க முடியாத எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு அவங்கள அப்படியே வளர்த்து அவ்வளவு தொண்டு பண்ணியிருக்காங்க சார். ரசிகர்களாக இல்லை சார். நீங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்டீங்க இதுக்கு முன்னாடி, இது இத்தனை பேர்னு தெரியாது, ஏதோ இத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கு நவம்பர் 5ஆம் தேதி நான் அரசியல் கட்சியாக சும்மா நான் வந்து ஒரு தலைவர்னு ஒரு ஒப்புக்கு ஒருத்தனை போட்டேன். நான் தான் பொதுச் செயலாளர். நான் அதிமுக இதில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளருக்கு தான் அவ்வளோ அதிகாரம் இல்லையா? பொருளாளராக என் மனைவியை போட்டேன், ஒப்புக்கு ஒரு தலைவரை போட்டேன். 40 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு நிறுவனர் ஒருத்தர்னு இருக்கார், தலைவர்னு ஒருத்தர் இருக்கார். ஜனங்கள்கிட்ட போய் கேளுங்க அந்த தலைவர் பேர் தெரியுமான்ட்டு, அந்த கட்சியுடைய தலைவர் பேர் தெரியுமா? ஒரு ஒப்புக்கு தலைவர்னு போட்டுக்கிட்டாங்க.
ஏன்னா இங்கே இதில் பதிவு பண்ணும்போது தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணும்போது அவங்க கேட்குறது ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், ஒரு 105 பேர் உறுப்பினர்கள். இது அவங்க நார்ம்ஸ், அவங்க விதி. இது அதில் பொதுச் செயலாளராக நான் போட்டுக்கிட்டேன். பொதுச் செயலாளருக்கு என்னென்ன விதிகள்னு கேட்குறாங்க அவங்க. அந்த விதிகளில் எல்லா அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கு. ஒரு தலைவர்னு ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு ஒருத்தரை போட்டு நம்ம அது பதிவு வந்துட்ட பிறகு நம்ம யாரை வேணாலும் மாற்றிக்கலாம். நான் நினச்சா யாரை வேணாலும் மாற்றிருக்கலாம். அது அன்றைக்கு நடந்திருந்தால் இன்னைக்கு நின்றவங்கள்லாம் விஜய் மக்கள் இயக்கத்தில் நின்றுருக்கலாம். இந்த போர்டு சொன்னல ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவுன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கட்சிக்கு இத்தனை. ஏன்னா நாமினேஷன்லேயே அந்த கட்சி சார்பாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ ஜெயிச்சவங்களே வந்து சார் அந்தந்த பஞ்சாயத்தில் போய் உட்காரும்போது நான் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்னு உட்கார முடியாதுல்ல. இப்போது சுயேட்சையாக தான், நீ சுயேட்சை உறுப்பினர் தான் உட்கார முடியும். ஆனால் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் உட்கார்ந்த ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது சார்பாக உட்காந்துருக்கலாம்ல. நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அதில் இந்த பேர் வந்திருக்கணும்ல. இது ஒரு விஷயம். அது ஓகே, நடந்து போச்சு. இது அன்றைக்கே அவர் என்னைய இப்போ சமீபத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாரோ நான் பண்ணேன். இது அன்னைக்கு கூப்பிட்டுருந்தாருன்னா என்ன விஷயம், என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன திடீர்னு அரசியலில் ரொம்ப காலமாக நான் வந்து வற்புறுத்திக்கிட்டு வந்தது தான் விஷயந்தான். ரொம்ப காலமாக 15 வருஷமாக நான் வந்து அவரை வந்து போடுவோம், ஒரு அஸ்திவாரம் போடுவோம், நீ சும்மா நடிச்சுக்கிட்டே இரு. இப்போ என்ன, நீங்கள் நினைக்கிறவங்க நின்றுங்கன்னு சொன்னார்ல, அதே மாதிரி அன்னைக்கு சொல்லிக்க, அது எங்கள் அப்பா பண்ணியிருக்காரப்பா, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கெல்லாம் வந்து அந்த பெரிய அந்த எலெக்ஷன்லேயே எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கும். முதல்ல சட்டசபை எலெக்ஷன்லேயே ஒரு அங்கீகாரம், ஒரு நிச்சயமாக ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அங்கீகாரம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த 2021 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஏதோ ஒரு காய் அங்கே வரணும். ஆமாம், அதில் வந்து நம்ம பங்கு ஏதாவது அந்த இருக்கணும்னு நினச்சி தான் அந்த பதிவு பண்ணவே போய். விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் அரசியலுக்கு வரணும். ரெண்டுக்கு நல்ல வித்தியாசம் பார்த்துங்க சார். விஜய் இப்போ அரசியலுக்கு வரக்கூடாது, ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக மாறிடணும். இது அப்படியே எப்படி இந்த 25 வருஷம் போட்ட அஸ்திவாரம் ஒரு சமூக அமைப்பாக இருந்த ஒரு அமைப்பு ஒரு அரசியல் அமைப்பாக மாறப்போகும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து அவர் வந்து அப்படி உட்காரணும், அப்படி ராஜா மாதிரி அப்படின்றது என்னுடைய ஆசை. அது நான் எப்போவுமே வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ வரக்கூடாது. அதான் போனதுலேயே சொல்லியிருந்தீங்க. அவ்வளோதான். இது ஒன்று. அடுத்தது வந்து இது ஜெயிச்சதுக்கு இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்னு கேட்டீங்க நீங்கள். ஒரு படம் ரிலீஸ் ஆனாவே இவ்வளோ கொண்டாடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணுறாரு, அவர் நடிக்கிறாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரசிகர்களுக்கு எவ்வளோ கொண்டாட்டம். தலைவர் படம் வருதுன்னு ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவ்வளோ கொண்டாட்டம். ஸோ இத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ கொண்டாட்டம் இருக்கும். இது என்ன, இதில் என்ன ஆச்சரியம்? அதில் அந்த கொண்டாட்டத்தை என்ன, அந்த கொண்டாட்டத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அவங்க கொண்டாடுறது உங்களுக்கு என்ன வயிறறியுதா?
விமர்சனங்கள் அப்படி வருதுன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். அதாவது நீங்கள் முறையாக நான் சொன்னல ஏற்கனவே இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது தான், அதை வந்து சில பேர் விமர்சனமாக வைக்கிறாங்க. அதான் நான் அன்னைக்கு அந்த போன நவம்பரில் அதை வந்து இப்போ அது நடந்திருந்தால் இன்னைக்கு அந்த விமர்சனம் வந்துருக்கு, இந்த விமர்சனம் வந்திருக்காது. யாராவது ஜெயிச்சவங்களாம் அவங்க நான் எங்கள் அமைப்பில் இருந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னீங்க, அந்த ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு. அந்த ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்கள் விஜய் ரசிகர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு மூத்த இப்போ உங்களை மாதிரி மூத்த அனுபவம் வாய்ந்தவர்களை வைக்காததுனால இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ அதான் பொருள் வருது. இப்போ அதெல்லாம் அந்த கேள்வி வேணாம் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நம்ம நல்லது நடக்கட்டும். நான் எங்கே இருந்தாலும் இப்போது நான் சந்தோஷப்படுறது வந்து நல்லது நடந்தால் சந்தோஷப்பட போகிறோம் சார். அது நான் தான் பண்ணணும்னு இல்லை, வழிகாட்டணும்னு நினச்சேன். நான் ஒரு கைடாக இருக்கலாம். இந்த வயசில் போய் இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார் ஆக்டிவாக, இல்லையா? ஒரு அட்வைஸராக இருக்கலாம். ஒரு அட்வைஸராக ஒரு விஷயமாக ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்து பண்ணலாம். இந்த இப்போ நீங்கள் அன்னைக்கு நடந்திருந்தால் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்களே, கேட்டிருக்க மாட்டீங்களே. தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்குமே. தேர்தல் ஆணையம் ஜெயிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, கொடுப்பாங்கல்ல. எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் சுயேட்சன் தான் கொடுத்துருப்பாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தால் கூட விஜய் மக்கள் இயக்கத்தில் உறுப்பினர் நீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு சில இடங்களில் கட்சி சார்பாக போட்டிடுவாங்க, சில இடத்துல கட்சி சார்பு இல்லாமல் போட்டிடுவாங்க. இல்லையே, விஜய் மக்கள் இயக்கம் இன்னும் அரசியல் கட்சியாக மாறல. இல்லை சார், அது ஒரு சமூக அமைப்பாக இருக்குது. அதில் நின்றுருக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் எனக்கு தெரிஞ்சு சுயேட்சை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, புசி ஆனந்த், இத்தனை பேர் தேர்வு எங்கள் மன்றத்துலேருந்து இத்தனை பேர். அதையும் வந்து அழுத்தமாக அவர் சொல்ல சார். முதல்ல அப்படி சொன்னார், அப்புறம் நான் சொல்லலைன்ற அது அவருக்கு தான் தெரியணும் சார். நீ அவர் கேள்வி கேட்க. சரி, இப்போ எப்படியோ விஜய் ரசிகர்களுக்கு ஒரு குஷி ஆகிடுச்சு. இதில் செய்தி வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்துருச்சு, குஷி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னும் உள்ளாட்சியில் இன்னும் அடுத்த கட்ட தேர்தல்லாம் இருக்குது. ஆமாம், அதில் வந்து இன்னும் அதிகப்படியான இதெல்லாம் வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார்? முறைப்படி வந்து இப்போ நான் அதுக்குள்ளே போகணுன்னு விரும்பலை. என்னுடைய என்ன நினைக்கிறீங்க, எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன். அது மாதிரி பண்ணால் இந்த அடுத்த பேரூராட்சி மேயர் எலெக்ஷன் சார், நான் என்ன சொல்கிறேன்னா சார், விஜய்க்காக 25 வருஷத்துக்கு மேலே விஜயை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு தொண்டர்கள் சார் அவங்கெல்லாம். நான் ரசிகர்கள்னே சொல்கிறதில்ல, அவங்கள தொண்டர்கள் தான் சொல்லுவேன். 15 வருஷமாக நான் அவர்கள் சொல்கிறது வந்து தொண்டர்கள். புரியுதா? தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு 25 வருஷமாக கொண்டாடுற அந்த தொண்டர்கள், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரத்துக்கு காரணமாக என் பிள்ளை இருக்கிறாரு. அதுக்கு ஒரு அட்வைசர்னு வச்சுக்கங்களேன், இப்படி நான் இருக்கிறேன். அல்டிமேட் என்ன, அந்த தொண்டர்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது. இப்போவே வந்து நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அங்கீகாரம் கிடைக்கும்போது இன்னும் அதிகமாக பண்ணலாம்ல. அவங்களுக்கு வந்து அந்த உத்வேகம் வரும்ல, உற்சாகம் வரும்ல, இன்னும் அதிகமாக தொண்டு பண்ணலாம். அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ல. அவங்க இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன், சும்மா ஒரு பேராசை தான் அது, ஆனால் இருந்தாலும் ஒரு அரசியல் கணக்கு. கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்னு இப்போ சொல்கிறேன், ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து மொத்தத்திலேயே 400-500 ஓட்டு தான் சார் இருக்கும். அதில் இப்போ ஜெயித்தவங்க 300 ஓட்டு வாங்கித்தானே ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாம், இப்போ 500ல் 300 ஓட்டு வாங்கிட்டாங்கல்ல. அதுக்கு அடுத்த பதவின்னு போகும்போது
5000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த 5000 ஓட்டில் 3000 ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ஜெயிச்சிருவானா? அடுத்தது மேலே வாங்க, கார்பரேஷனுக்கு வாங்க. கார்பரேஷன் கவுன்சிலருக்கு 50,000லேருந்து 75,000 இல்லை 1,00,000 வரைக்கும் ஓட்டுகள் இருக்கும், வாக்குகள். நான் சொல்கிறது நம்ம உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதுலாம் இந்த வாக்குகள் 1,00,000 வரைக்கும் வாக்குகள் இருக்கும். அந்த 1,00,000த்தில் வந்து 60,000 வாங்குவானா? நான் இந்த கணக்குலேருந்து சொல்கிறேன். புரியுது. அப்படி வாங்குவானா? மேலே போக 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 விஜய் அரசியலுக்கு வராமலேயே என் தொண்டன் நிற்கிறான். இப்போ சொன்னார்ல, நீ ஆசைப்படுறியா நின்றுக்க, ஏன் இப்போ ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்க, என் கொடியை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னாரா? நாளைக்கு பெரிய பதவியில் நிற்கும்போது அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், இந்த ஊரில் நிற்கிறான் இந்த பதவிக்கு, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னை விரும்புகிறவர்கள் அவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, நான் நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்கிறீங்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். அடுத்த எலெக்ஷனை பற்றி கேட்டீங்க. அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் முடிவெடுக்கணும். முடிவெடுக்க வேண்டியது விஜய். அவர் சொல்லணும் அடுத்த இந்த இதில் அடுத்தது என்ன, அடுத்து நடக்க போகிறது நகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மேயராட்சி வரைக்கும் போகணும்ல. அதில் நீ நில்லுன்னு அவர் சொன்னார்னா நிற்க போகிறானுங்க பசங்க இல்லையா? அது அவர் கையில் தான் இருக்குது, அவர் வாயில் இருக்குது, அவர் சொல்லில் இருக்குது. 2026 அவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? இப்போ எல்லாரும் இப்போ 2026 கணக்கு பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் தான் சொல்லிட்டு வரேனே சார், படிப்படியாக சொல்லிட்டு வரேனே சார். அது வந்து பஞ்சாயத்துலேருந்து அப்படியே சொல்லிட்டு கார்பரேஷனுக்கு அடுத்தது என்ன? இப்போ அந்த இதுக்கு வர்றதுக்கு அதான் நான் கேட்குறேன். உங்களை மாதிரி ஒரு மூத்த நிர்வாகிகள் வந்து அங்கே இருக்கணும், இருந்தால் இந்த வழிகாட்டுதல் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. சிலருடைய கருத்து அது வந்து அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தா நான் அதுக்கான வழிகாட்டுதலாக இருப்பேன். நான் அந்த வாய்ப்பு கிடைச்சா இப்போ இந்த அளவுக்கு ஒரு, அதாவது எல்லாருக்கும் உள்ளது தானே, அது ஒரு ருசி பார்த்துட்டாங்க ரசிகர்களை. சரி, நமக்கும் முயற்சி இது பலன் அடைச்சிருச்சு, அப்போ அடுத்தது அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அது தலைமைக்கு வலியுறுத்துவாங்கல்ல. நிச்சயமாக பண்ணுவாங்க. தலைமை என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் இது சுயேட்சை, இவங்க வந்து ஏற்கனவே தனிப்பட்ட செல்வாக்கில் உள்ளவங்கள இவங்களா இழுத்து வச்சுக்கிட்டாங்க மன்றத்தில், எங்கள் ஆளுங்கன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் விமர்சனங்கள் வருதில்ல. இந்த மாதிரி விமர்சனங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மக்கள் இயக்கம் எப்படி போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்லிட்டேனே சார், நான் விளக்கமாக சொல்லிட்டேன். ஆனால் ஃபர்தராக நடக்கணும்னா நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் அந்த தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த குழப்பமும் வராது. இப்போ நாங்கள் 70 பேர் ஜெயிச்சானா, 50 பேர் ஜெயிச்சானா, 100 பேர் ஜெயிச்சானா, 150 பேர் ஜெயிச்சானா, இல்லை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சாங்களான்ற குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு அரசியல், ஏன்னா இனிமேல் நீங்கள் அடுத்ததுக்கு போகும்போதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக வந்துடும், சின்னம் ரீதியாக வந்துடும், இப்படிலாம் வந்துடும் இல்லையா? ஸோ அப்படிலாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த அமைப்பை அரசியல் ரீதியாக மாற்றினாலுடைய அந்த போர்டில் வந்துடணுன்றேன். அந்த எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணாலுடைய இந்த அங்கீகாரம் கிடைக்காது நமக்கு. அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெற்றி பெற்றவர்களுடைய இதை அறிவிக்கும் போது
இந்த கட்சி இவ்வளவுன்னு வரும்போது இந்த கட்சிக்கும் இவ்வளவு அப்படின்றது கிளீனாக வந்துடும். இந்த குழப்பமும் இருக்காது. இப்படி நீங்கள் என்னை வந்து குழப்பி கேள்வியும் கேட்க முடியாது. விரைவில் அந்த பதிவு. ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை சார். அது வந்து சும்மா ஆன்லைன் மேஜிக்லாம் நடக்காதுங்க. சும்மா ஆன்லைனில் யூடியூப் அது மேஜிக்லாம் இங்கே பண்ணக்கூடாது. அதுக்கு அரசியல், அது அரசியல் சாதாரண விஷயம் இல்லை. அதில் இன்னைக்கு நீங்கள் அதில் காலை எடுத்து வச்சு வரணுன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். ஏன்னா திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எதிராளி எப்படி இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தானே இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இல்லை இப்போ இல்லை. அது வந்து ஒத்துக்கிறணும், எல்லாரும் ஒத்துக்கிறணும். நீங்களும் முதல்ல சொல்றீங்களா அவங்க செயல்பாடுகள் நல்லா இருக்குங்கிற மாதிரி? ஆமாம் சார். நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகனாக நான் சொல்கிறேன் சார். அரசியல் விமர்சகனாக நான் சொல்கிறேன். நான் நல்ல சார், அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு யார் இருந்தாலும் நல்லது பண்ணால் நல்லது தானே. நல்லதுதான். நான் வந்து தான் பண்ணணும் அப்படின்னு இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எல்லாமே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழப்பம் இருந்துச்சு, ஒரு வேக்கம் இருந்துச்சு. அதெல்லாம் உண்மை. அந்த வேக்கம் இருந்த டைமில் தான் நான் ஆரம்பித்தேன் இல்லையா? உங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் அது சைலண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகளோட கலந்து பேசி தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2 பெரிய கட்சியிலையும் இருந்து இந்த கரெக்டான டைமியா நீ பண்ணிடு அவங்க அது அந்த இடத்துல நானும் வந்து ஒரு நம்பிக்கையில் தான் அதை பண்ணிட்டேன். நான் விஜய் இப்படி அப்ரப்டாக மறுப்பார்னு நினச்சி, நீ முதல்ல இதை பண்ணிவிட்டு உனக்கு அங்கீகாரம் வந்த உடனே தம்பிகிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுனாங்க. நான் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே வெளியே வந்துடுச்சு மேட்ரு. அது எல்லாமே உடஞ்சி போச்சு. இல்லை, அப்ளிகேஷன் குடிச்ச ஒரு 45 நாளில் நமக்கு வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கோம். சைலண்ட்டாக தான் நான் பண்ணேன். அதையும் மீறி வெளியே வந்துடுச்சு. 2 கட்சிகளிலிருந்தும் சில பேர் பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல. பிரதான 2 கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்களே சார். எனக்கு இத்தனை வருஷமாக நான் வந்து 80 வந்தேன் சார். 80லேருந்து பார்த்துங்க சார். 84லேருந்து கலைஞரோட நெருங்கி பழகிட்டு இருக்கேன். என் படங்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் சினிமா, இது ஏடிஎம்கேன்றது சினிமா ரசிகர்கள் தானே, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தானே. ஸோ 2 பக்கமும் எனக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இது கையில் வந்த உடனே பிள்ளைகிட்ட போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணினாங்க. அது உடஞ்சது. ஒருவேளை அந்த பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த 2 கட்சிகளில் இருந்து அந்த உங்கள் நண்பர்கள் சொல்கிறீங்களா, அந்த நண்பர்களும் உங்களோட இணைஞ்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 2 பக்கம் ஒரு வேக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த நேரத்தில் நான் அதை பண்ணியிருந்தேன்னா அவங்க வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே சொன்னாங்க இதான் கரெக்ட் டைப்பு. நான் கூட சொன்னேன், இல்லை அவர் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு சார், பீக்கில் இருக்காரு அப்படின்னு. அவரை ஏன் கொண்டார நீ எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டே இருந்தார்ல, கட்சி திமுகவில் அவர் இருக்கும்போது அவர் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே இருந்தார்ல. விஜய் ரசிகர்கள் அடுத்தடுத்து தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக வந்து இந்த மன்றத்தை வந்து தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுனா அடுத்தடுத்த நகர்வுகள் நன்றாக இருக்கும்னு உங்களுடைய விருப்பமாக சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக சார், நிச்சயமாக கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன் சார். கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.